நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மரண மாசா கிளாஸா ஒரு பக்கம் நம்ம மல்லி பண்ற ஒவ்வொரு விஷயம் அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதுக்கு மேலே மல்லியோட ஆட்டத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அணை போட்டு கட்டவும் முடியாது. அந்த அளவுக்கு வேற லெவலில் தெருக்கி விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி செல்ல குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அரவிந்த் எனக்கு தேவைடா, விஜய் தான் எனக்கு வேணும், வெண்பா என் மேலே உயிராக இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி நான் தனியாக விட முடியும், என் குழந்தைய நான் விட மாட்டேன், இனிமேல் எனக்கு அரவிந்த் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. என்னடா இது பொஸ்குன்னு இப்படி முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே என்ன இது சோதனை, என்ன இது வேதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, எல்லாமே அந்த கடவுள் அறுதபையான நடக்கிறது தான். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. போனது போச்சு, வந்தது வந்துச்சு, ஆனது ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பாட்டுக்கு ரொட்டைன் பை ரொட்டைனாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மல்லியும் அரவிந்தும் சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்லைனா விஜயும் மல்லியும் சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ரெண்டு பேருல யார் சேர்ந்தாலும் நல்லா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சீரியலை சீக்கிரம் ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தை தின்ன யார் அவள் பேர் ரஞ்சிதா இருக்கால, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கு செம்மையான ஒரு கேடி மைண்டுங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பா குட்டி ஏதோ ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவள் பிளான்லேருந்து தப்பிக்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான், அந்த வெளியே நம்ம பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம், இல்லைனா அடுத்த செகண்டே ஒழுங்காக நம்மளை விட்டு வெளியே போட்டின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே எப்படியோ விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ விஜய் மாமா என்ன அவ்வளோதான் நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஊரறிய உலகறிய எல்லாருக்கிட்டையும் என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பொண்ணு வேணான்றா, ஆட்டுக்குட்டி மாதிரி என்ன அதுவும் சரக்கு பாட்டில் அடிச்சுட்டு அந்த டம்ளர் இருக்கா தூக்கி போடுவாங்களே டிஷ்யூ பேப்பர், அந்த மாதிரி தூக்கி போட பார்க்குறீங்களே மாமா, என்ன கசக்கி பிழிஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறான். அடிப்பாவி நான் என்ன பண்ணேன், ஏன் மேலே இப்படியெல்லாம் அபாண்டமாக போய் போடுறா அப்படின்ற மாதிரி வாய் மேலே கையை வச்சுன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் பார்த்துன்னு இருக்க. உடனே அந்த பாட்டி வந்து ஒவ்வொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இனிமே உனக்கு யார் இருக்கா, அந்த வீட்டில் எந்த நாதி இருக்குது, இந்த வீட்டுக்கு இனிமே நீ வராதுமா, எங்கேனா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பத்தல பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை ஓடி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காம என் பின்னாடி ஒருத்தருக்கு அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போதான் நம்ம சேனலில் வர்றது உடனே உங்களுக்கு தெரியும். அவன் சேனலில் பண்ணால் எப்படி நம்மளுக்கு தெரியும் சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே தாள் தான் இருப்பாங்க. நான் என்ன பேசணும் அதை தான் அவன் பேசுவான், அவன் என்ன பேசணும் நான் அதை தான் நான் பேசுவேன். அவ்வளோதான், ரெண்டு பேரும் மாற்றி சீரியலை போட்டு ஒரே பக்கம் கான்செப்டை அப்படி கொலாபரேட் பண்ணி ஒரு பக்கம் சீரியலை வேறு லெவலில் மாஸ் காட்டி விட்டுருவோம். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கௌசிகா ரிவ்யூவில் முக்கியமான ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் கிவ்அவே தரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். அப்படி என்னடா கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இது தொட்ட பட்ட அது ஏதோ ஒன்று நான் ஏதோ பொழைக்காட்டுங்குதே, அதை தூக்கி போட்டாச்சு. சரி அது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிவ்அவேக்கு என்ன கிஃப்ட் தரலாம், ஏது தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கிவ்அவே தரோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.